என்ன சக்தி, இவ்வளவு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? வெற்றி தம்பியை கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? அது வந்துமா, வெற்றி எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. அது வெற்றி தம்பி எங்க? அது வந்துமா, அது என்னம்மா வந்து போயின்னு மென்னு முழுங்குற? சாரிம்மா, நீ இங்க வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்க. ஆனா அவன் அங்க குடிச்சிட்டு போதையில கிடக்குறாம்மா. சக்தி, நீ என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு உன்கிட்ட சொல்லவே அசிங்கமா இருக்கு. உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வர போனத என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். ஏண்டா சொல்லாம போனான்னு நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன். அதுக்காக கோச்சுக்கிட்டு குடிச்சிட்டு மட்டையாயி கிடக்குறாம்மா. அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, வா வெற்றின்னு சொன்னேன். ஆனா அது அவன் காதுலே வாங்கிக்கலமா. அம்மா சாரிம்மா, இந்த விருந்த நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அப்படியே அரஞ்சனா பாத்துக்கோ. மா என்னாச்சுமா? என்னாச்சா? வெற்றி தம்பி பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறத நீ இன்னும் நிறுத்தவே இல்லையா? அம்மா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலமா. அந்த தம்பி எவ்வளவு நல்ல புள்ள, அவனை போய் குடிச்சிட்டா மட்டை ஆயிட்டான்னு. ச்சே, குடிக்கிற புள்ளையாடி அது. ஐயோ அம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன். சொன்னதையே சொன்ன வாயிலேயே போடுவேன். ஐயோ அம்மா, என்னமாச்சு உனக்கு? உனக்கு என்னடி ஆச்சு? இவ்வளவு தூரம் ஊரை விட்டு ஊரு வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்காக ஒரு நன்றி உணர்ச்சியை காணோம். குடிச்சிட்டு கிடக்குறானா குடிச்சிட்டு. ஐயோ அம்மா, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. பாரேன்ல. ஏய் நீ வா, முதல்ல நீ உள்ள வா. வா அம்மா, எங்க வா? வா வா சொல்றேன் வா. அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமால் டுமால். பாட்டு பாடு. பாரு, என்னென்னமோ சொன்ன. அப்ப இது யாரு? இத பாரு சக்தி, நீ உன் புருஷன் கூட சண்டை போடு, என்ன வேணா செய், அதெல்லாம் உன் விருப்பம். ஆனா அவர் மாமியார் வீட்ல உன் புருஷனை பத்தி நீயே இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இந்த மாதிரி எல்லாம் சொன்னன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அவரோட மனசு எவ்வளவு பாடுபடும். என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? போய் பரிமாறி எல்லாம் எடுத்து வை. சக்தி, எடுத்து வை. பாயாசம். அண்ணே, பாயசம் வராதுண்ணே, பாயசம் தானே வரப்போகுது. கன்ஃபார்மா அதான். ஆமா பாயசம். பாயாசம் தானே, இத நான் கொண்டு வரேன். வாமா. ஆமா, சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. சூப்பரா நல்ல மடா. ஏய் நல்லா சாப்பிடுங்கடா. கிரி கிரி, எனக்கு லைட்டா வயித்த கலக்குதுடா. எனக்கும் கலக்குதுடா. உனக்கும் கலக்குதுல? அப்பா போயிடலாமா? வட போயிடலாம்ப்பா. ஏய் என்னடா பாயாசம் சாப்பிடாம போறீங்க? பாயசம் நீயே சாப்பிடுன. என்னது இது? இது கூட தெரியல சாப்பாடு. சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இதுல என்ன வெக்கம் சக்தி? நான் இத சொல்லல, அங்க பண்ணியே அத சொல்றேன். மீனாட்சிமா, மீனாட்சிமா இங்க வந்து பாருங்க, என்ன சாப்பிட விடாம சக்தி நசநசன்றா. டேய் டேய், ஏன்டா கத்துற? நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். டேய், நான் கூப்பிட்ட போய் நீ ஒழுங்கா வந்திருக்கலாம்ல. ஏன்டா தண்ணி அடிச்சு கலட்டா பண்ண? நீ தண்ணி அடிச்சிருக்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? நீ அசிங்க பொண்ணும் தானே தண்ணி அடிச்ச மாதிரி நடிச்சேன். அசிங்கப்பட்டேல? அசிங்கப்பட்டால் ஒரு IAS அதிகாரி. எப்படி எப்படி? நீ கூப்பிட்டாலும் நான் வரக்கூடாதா? ஆனா நீயே வந்து கூப்பிட்ட பார்த்தேல, அரை மணி நேரம் எப்படி கதற விட்டேன். அதான் இந்த வெற்றியோட வெற்றியே. புரிஞ்சுதா? பார்த்து சூதானமா நடந்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீ என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல வெற்றி, நான் இனி விட மாட்டேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. சக்தி, சக்தி
சக்தி! என்னப்பா ஆ. யாரு கோச்சிட்டு போறா? இல்லம்மா, பொரியல் வேணும்னு கேட்டேன், அவ பாட்டு கோச்சிட்டு போறா. ஓ ஏ சக்தி, தம்பி ஆசையா பொரியல் கேக்குறாருல்ல, போடுமா. போடு. ஏய் ஏண்டி இப்படி பண்ற? சும்மா தம்பி, அவ ஏதோ விளையாட்டு கோவத்துல இருக்கா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, எங்க அந்த 2 பசங்கள ஆளை காணோம்? இதோ கை கழுவ போயிருக்காங்கம்மா, வந்துருவாங்க. ஓ, சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க தம்பி, சரி. நான் இத வரேன். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்னு வருத்தப்படுறியா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. அவ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆ? நான் அந்த அர்த்தத்துல கேக்கல யமுனா. நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையலையேன்னு நீ வருத்தப்படுறியான்னு கேட்டேன். கவலைப்படாத யமுனா, சீக்கிரமே கார்த்திக் தம்பி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாரு. ம்? அழாத. சரி, நீ வா, உள்ள போலாம். என்ன சக்தி? சக்தி, மாப்பிள்ளைக்கு முதல்ல வெத்தலை மடிச்சு கொடுமா. ஆமா ஆமா, வெத்தலை ரொம்ப முக்கியம். போய் மடிச்சு எடுத்துட்டு வா, போ 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 போ. மா, உள்ள வரலாமாமா? வீட்டுக்கு வந்த யாரையும் வராதீங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். வாங்க தம்பி. தம்பி, பஞ்சாயத்துல தான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே, இப்ப திடீர்னு இங்க வந்து நின்னா என்னப்பா அர்த்தம்? என்ன கார்த்திக், யமுனா வேண்டாம் தலைமுழுகிட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்களா? அக்கா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? இல்ல சக்தி, இவங்க அம்மா பையனை அவமானப்படுத்தி அத்து விடணும்னு சொன்னப்பவே இவர் அங்க சும்மா நின்னதா எனக்கு அங்க எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணா இருந்தா அதை அனுபவிச்சாதான் தெரியும். சொல்லுங்க கார்த்திக், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ தம்பி, என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல எந்திரிங்க தம்பி. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ சரிங்க தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க முதல்ல எந்திரிங்க. என்ன தம்பி நீங்க? அம்மா, நான் நிறைய தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், யமுனா இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுமா. எங்க அம்மா பேராசைப்படுறாங்க, யமுனாவை கொடுமைப்படுத்துறாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இவ்வளவு நாளா சும்மா இருந்தது பெரிய தப்புதான். ஆனா நான் அதை எல்லாத்தையும் வேணும்னே பண்ணலமா. எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பேச வாயே வர மாட்டேங்குதுமா. ஆனா நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்படி அடிமையாவே இருந்தா என் வாழ்க்கையை என் கையை விட்டு போயிடும். அம்மா, நீங்க என்னையும் யமுனாவையும் பிரிச்சிடாதீங்கம்மா. நான் எங்க அம்மாவுக்கு கூட தெரியாம இங்க வந்திருக்கேன். தம்பி, யமுனா நான் பெத்த பொண்ணு. அவ கட்டிக்கிட்டவனை பிரிஞ்சு தனியா வாழணும்னு நான் நினைப்பேனா?
என்னப்பா பேசுற நீ? தம்பி, நீ உங்க அம்மா பேச்ச கேக்குறது நியாயம்தான். அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் சும்மாவே இருப்பேன்னா எப்படிப்பா? அதுவும் உங்களை நம்பி வந்த பொண்ண அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு வான்னு உங்க அம்மா சொல்லும்போது நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்னப்பா அர்த்தம்? தம்பி, யாரு என்ன சொன்னாலும் அது சரியா தப்பான்னு யோசிச்சு பாக்குற பக்குவம் வேணும். அது இல்லன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்பா. அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா, நான் யமுனா கூட இங்கேயே இருந்துடுறேன். என்னை ஏத்துக்கோங்கம்மா. தம்பி, நீ எதை பேசுறதா இருந்தாலும் முதல்ல உங்க அம்மாவை வர சொல்லு. அதுதான் நியாயம். நீ இப்ப கிளம்பலாம். இல்லம்மா, நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் யமுனா விட்டு நான் போக மாட்டேம்மா. அம்மா, நான் சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு யமுனா மட்டும் போதும். என் அம்மா, என் அப்பா யாருமே எனக்கு வேண்டாம். என்ன நம்புங்க ப்ளீஸ். சக்தி, வெற்றி, நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். அம்மா, அதான் அவர் இவ்வளவு சொல்றாருல்ல, இங்கே இருக்கட்டும்மா. அம்மா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கார்த்திக் சார் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலம்மா. மனசார சொல்றாருன்னு அவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது. அவரு பாவம்தாம்மா. நீங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் சொல்றீங்க. ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நானும் வெற்றி தம்பியோ இல்ல சக்தியோ இல்ல, யமுனா தான். யமுனா மட்டும்தான். யமுனா, உன் புருஷன் இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நீயே ஒரு முடிவை சொல்லுமா. நீ என்ன முடிவெடுத்தாலும் எல்லாருக்கும் அது சம்மதம் தாமா. அக்கா, கார்த்திக் சாரை ஏத்துக்கோக்கா, ப்ளீஸ்க்கா. அம்மா என்ன சொல்லுவேணும்னு யோசிக்காத யமுனா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ தாராளமா செய்யலாம். அம்மா, கார்த்திக் கெட்டவர் கிடையாது, அவரு நல்லவர் தான். அவரோட ஒரே பிரச்சனை எப்ப பேசணுமோ அப்பெல்லாம் பேச மாட்டாரு. மத்தபடி அவர் எம்மல வச்சிருக்க பாசத்துக்கெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. கார்த்திக் யாராவது என்ன மட்டம் தட்டும் போது அங்க வாய மூடிக்கிட்டே இருக்காம எது நியாயமோ அத நீங்க பேசுவீங்கன்னா நீங்க என் கூட இருக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். சூப்பர்க்கா. கார்த்திக் சார், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இனிமேலாவது எங்க அக்காவை மிஸ் பண்ணிடாதீங்க. தம்பி, சாமி கும்பிடலாம். எல்லாரும் வாங்க. வாங்க கார்த்திக் சார், வாங்க. எங்க அம்மா சொன்னதுதான் சரி, இவரை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா 20 வருஷமா நான் இந்த வீட்டுல பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு திரும்ப அனுபவிச்சா அதை பார்த்துக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா என் பொண்ணு யமுனா அவளோட பொறுமையாலையும் அன்பாலையும் கார்த்திக் தம்பிய ஜெயிச்சிட்டா. கார்த்திக் தம்பி, அம்மா, இனிமே யமுனா கண்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதுக்கு நீங்க தான் தம்பி பொறுப்பு. சத்தியமா வராதுமா. நீங்க என்ன நம்பலாம். அம்மா, அப்படியே இவகிட்டே சொல்லிருங்கம்மா, என் கண்ணுல தண்ணி வராம பாத்துக்கன்னு.
சக்தி அப்படியே அந்த வெத்தலை பாக்க சொன்னல அதை மறந்துட போற சரியா? டேய் அப்பாடா, ஒரு வழியா கார்த்திக் சாரே வந்து மீனாட்சி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முதல்ல நாம இந்த கோகிலாமா கிட்ட சொல்லணுமே. பாப்பா பாப்பா பாப்பா, பஞ்சாயத்துல என்ன பேச்சு? கோகிலாமா, மீ காலிங் யூ. என்ன கோகிலா, ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? வெற்றிங்க. அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றான்? இந்த தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம் அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஹலோ, யாரு? கோகிலாக்காவா? டேய், அதான் பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மாவே என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ற? கோகிலாக்கா, இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியாம நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? டேய், என்ன விஷயமோ அதை நேரடியா சொல்லு. சரி, அங்க உங்க பையன் கார்த்திக் சார் இருக்காரா? என் பையன் என்ன உன்ன மாதிரி ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, அவன் காலேஜ் ப்ரொஃபசர். ஓஹோ, இந்நேரம் காலேஜ்ல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பான். வழக்கமா பசங்க தான் காலேஜை கட்டடிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசரே காலேஜை கட்டடிச்சிருக்காரு. டேய், என்னடா பண்ண என் பையனை? கடத்திக்கிட்டு போயிட்டியா? சொல்லுடா, கடத்திக்கிட்டு போயிட்டியா? என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சத்தியமா சொல்ற, சும்மா விட மாட்டேன். ஆமா, ஏங்க சும்மா கத்துறீங்க? உங்க பையனை நான் ஏங்க கடத்த போறேன்? அவரே ஓடி வந்துட்டாரு. கோகிலா, என்னாச்சு? என்னக்கா, ஷாக்ல எந்திரிச்சிட்டீங்களா? உட்காருங்க. அட உட்காருங்கன்ற, கூலா பேசுவோம். டேய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி வேற யாரும் வேண்டான்னு சொல்லி மீனாட்சி அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாருக்கா. மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டாருக்கா. ஆமாக்கா. அப்ப யமுனா என்ன பண்ணிருப்பாங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே அவங்க நல்ல மனச பத்தி. யமுனாவும் கார்த்திக் சாரை ஏத்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாதுக்கா. டேய் டேய், பொய் சொல்லாதடா. என் பையன் என்ன மீறி ஒரு நாளும் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். டேய் வெற்றி, நீ வழக்கம் போல ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிருப்ப. என்ன அடிச்சு இழுத்துட்டு போனியா? சொல்றா. ஹலோ ஹலோ, உங்க பையன் மனசு திருந்தி வந்திருக்கான்னு சொல்றேன். அத காதுல வாங்காம சும்மா நொய் நொயின்றீங்க. சும்மா பணம் நகைன்னு அலையாம கொஞ்சம் யோசிங்க. உங்க மேல அவ்வளோ மரியாதையாவும் பாசமாவும் இருந்த பையன் உங்களை விட்டுட்டு வந்திருக்கான்னா நீங்க எவ்வளவு தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வேண்டாமா? இங்க பாருங்க கோகிலாமா, கார்த்திக் சாரும் யமுனாவும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவங்கள பிரிச்சு வச்சு நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? ஒழுங்கு மரியாதையா யமுனாவை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை மட்டும் பாருங்க. இல்லனா மிச்ச மீதி இருக்கிற மான மரியாதையும் காத்துல பறந்துடும். நான் பறக்க வைப்பேன். ஏங்க, இந்த கார்த்திக் மீனாட்சி வீட்டுக்கு போயிட்டானாங்க. இந்த வெற்றி போன் பண்ணி என்ன மிரட்டுறாங்க. ஏங்க முதல்ல வாங்க, என்ன ஏது நாங்க வச்சு பேசிடுவோங்க. ஐயோ கோகிலா, இந்த நேரத்துல காரை சர்வீஸ் விட்டு என்ன பண்றது இப்போ? ஐயோ, இப்ப பார்த்து காரை நீங்க சர்வீஸ் விட்டுருக்கீங்க. சரி பரவாயில்லைங்க, போற வழியில ஏதாவது ஆட்டோ கிடைக்கும், அப்படியே புடிச்சு போயிடலாம். வாங்க. சரி போலாம், போ. இன்னைக்குன்னு பார்த்தாங்க நீங்க காரை சர்வீஸ் விடணும். ஐயோ கோகிலா, இன்னைக்கு பார்த்து கார்த்திக் இப்படி பண்ணுவானே எனக்கு என்ன தெரியுமா என்ன?
ஏங்க நம்ம கார்த்திக் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதனால நமக்கு எவ்வளவு அசிங்கம். இதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டானாங்க. அப்படி என்னங்க அவனுக்கு யமுனா அவ்வளவு வசதியா போயிட்டா? அதாங்க புரியவே இல்ல. ஏங்க அதை விடு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னங்க 8 சவரன் நகைங்க, படுபாவிங்க, நாசமா போறவனுங்க பட்ட பகல்ல புடிக்கிட்டு ஓடுறானேங்க. என்னங்க போலீஸ் போன் பண்ணுங்களேங்க. சரி. ஏமா நகை போட்டு வரும்போது சூதானமா வரக்கூடாதா? என்ன பொம்பளமா நீ? எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. நேரமே சரியில்லை. படுபாவி பையன் இப்படி புலம்ப விட்டுட்டு போயிட்டானே. கோகிலா, போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன், அவங்க இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ என்னங்க 8 சவரன் நகைங்க, இப்படி பண்ணிட்டானே, நாசமா போனவன். சரி கவலைப்படாத, போலீஸ்காரங்க வந்துருவாங்க, பேசிக்கலாம். ஏங்க கண்டிப்பா நம்ம நகை கிடைச்சிடும் இல்லங்க? கிடைச்சிடும் கோகிலா, போலீஸ்காரங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு கோகிலா. எங்கேயும் போயிடாதுமா நகை, தைரியமா இருமா, பயப்படாத. ஆசையா ஒரு நகை போட்டுக்கிட்டேன், அது ஒரு குத்தமாங்க. ஐயோ இப்படி ஆயி போச்சு. எங்க இவன் தாங்க, எங்க இவன் தாங்க. டேய் எங்கடா என் நகை? திருட்டு பையல, என் நகையை குடுறா. ஏமா நானே சோத்துக்கு வழி இல்லாம திருட வந்தா கவரிங் நகையை போட்டு வந்திருக்கேன். ஆள பாரு இந்த பொழப்புக்கு. சீ பா புடி. நீயும் நகையும் எனக்குன்னு வந்து சேருது பாரு. ஏய் சீ பா புடிங்க அவனை. என்னங்க எங்க கவரிங் நகையா? ஏமா இந்த கவரிங் நகைக்கா இந்த ஆட்டம் போட்ட? ஐயோ கவரிங் நகை இல்லையே. நீ எப்போ கோகிலா இந்த மாதிரி கவரிங் நகைலாம் போட ஆரம்பிச்ச? நான் ஏங்க கவரிங் நகைலாம் போடணும்? எனக்கு என்ன தலையெழுத்தாங்க? இதெல்லாம் அந்த யமுனாவுக்கு மீனாட்சி அம்மா கொண்டு வந்து போட்ட நகைங்க. அப்படின்னா மீனாட்சி நம்ம கிட்ட கொடுத்த மொத்த நகையும் போலி நகை தான்.